Hello everyone, welcome to Kasana kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். யூசுவலாவே பலாப்பழம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ அது சீசன்னால நமக்கு ஈஸியாவும் கிடைக்குது. அதனால இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பலாப்பழ கேசரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரவை வறுக்கிறதுக்காக ஒரு pan ஹீட் பண்ணிட்டு அதுல 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். அது கூட நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு முந்திரி திராட்சை ரெண்டும் நல்லா வறுத்துட்டு அதை தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிரலாம். முந்திரி வறுத்த panலயே 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவை நெய்ல நல்லா வறுத்து எடுக்கணும். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். நம்ம இது கூட இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ரவை நல்லா வறுத்தாச்சு. இதை தனியாக இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ கேசரி செய்யறதுக்காக ஒரு pan ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துடலாம். இது கூட பலாப்பழம் 1 கப் அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ பலாப்பழம் நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு நெய்யில் வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பலாப்பழம் ஓரளவுக்கு நெய்யில் வதங்கி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. நல்ல வாசனையாகவும் இருக்கு. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். வெல்லம், நெய், பலாப்பழம் இதெல்லாம் சேர்ந்துட்டு வதக்குறப்ப ஒரு மாதிரி கேரமலைஸ்டு டெக்ஸ்சர் வரும். இது ரொம்ப நல்லா இருக்கும் கேசரிக்கு. இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அந்த கப்பில் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இது ஒரு வாட்டி லைட்டாக கலந்து விட்டுடலாம். வெல்லம் போட்டனால பலாப்பழம்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும். அதை லைட்டாக இந்த மாதிரி பிரித்து விட்டுடலாம். இது கூடவே நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா விட்டுடலாம். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 1.25 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வெல்லம் சேர்த்துருக்கோம். பலாப்பழமும் நல்லா இனிப்பாக இருக்கனால இந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்தா கரெக்டாக இருக்கும். திரும்ப இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். தண்ணி இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா ரவை, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா கட்டி சேர்ந்துடும். இந்த ஸ்டேஜில் ரவை போட்டதுக்கப்புறம் இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும். அப்போ தான் ரவைலாம் வெந்துட்டு நம்ம எடுத்து வைக்கிறப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்கும். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் நல்லா பொடி பண்ணி அதை உள்ளே சேர்த்துடலாம். அது கூட நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி திராட்சை, அதையும் உள்ளே சேர்த்துடலாம். அப்புறமா தேவையான அளவுக்கு நெய். எந்த அளவுக்கு உங்களுக்கு நெய் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு ஊற்றிடலாம். இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் அந்த ஹீட்லேயே மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஃபுல்லாக செட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், கேசரிக்கு தேவையான கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அவ்வளோதான், நம்ம பலாப்பழம் கேசரி ரெடி ஆயிடுச்சு.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கசானா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஹாப்பி குக்கிங்!